இடஒதுக்கீட்டின் அவல நிலை மற்றவர்களுக்கு வழிவிடாத அவலம். சுப்ரீம் கோர்ட் கடும் கண்டனம். என்ன நடந்தது தெரியுமா? நாட்டில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது ரயில் பெட்டியைப் போல மாறிவிட்டது. இந்த பெட்டியில் ஏறுபவர்கள் மற்றவர்களை உள்ளே அனுமதிக்க விரும்புவதில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், நாட்டில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது ரயில் பெட்டியைப் போல மாறிவிட்டதாகவும், ஏற்கனவே பெட்டியில் ஏறுபவர்கள் மற்றவர்களை உள்ளே அனுமதிக்க விரும்புவதில்லை என்றும் தெரிவித்தது. மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்கள் கடைசியாக 2016, 2017 ஆண்டில் நடைபெற்றன. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வேட்பாளர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சட்ட போராட்டமே இந்த பதவிகளுக்கான நியமனம் தாமதமாவதற்கு முக்கிய காரணமாகும். 2021 ஆண்டில் ஓபிசியினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் மகாராஷ்டிரா அரசின் அவசர சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. வழக்கை விசாரித்தபோது நீதிபதி சூரியகாந்த் மிகவும் கடுமையாக கருத்தை தெரிவித்தார். இடஒதுக்கீட்டில் உரிமை கோருவது தொடர்பாக அவர் முக்கியமாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். விசாரணையின் போது நீதிபதி சூரியகாந்த், சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இப்போது ஒரு ரயில் பெட்டியைப் போல மாறிவிட்டது. அதில் மக்கள் ஒருமுறை ஏறிய பிறகு வேறு யாரையும் ஏற விடுவதில்லை என்று கூறினார். இந்த அறிக்கையில் சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினரை மேம்படுத்துவதற்காக முதலில் கொண்டுவரப்பட்ட இடஒதுக்கீடு முறையின் நோக்கம் இப்போது சில குழுக்களுக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக மாறி வருகிறது. மக்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொண்டால் அந்த பலன் தங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அரசாங்கங்கள் இன்னும் பல வகுப்புகளை அடையாளம் காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் உள்ளனர். ஒரு சில குடும்பங்கள் மட்டும், குழுக்கள் மட்டுமே ஏன் இந்த இடஒதுக்கீட்டின் பலன்களை பெறுகின்றன என நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீதிபதி சூரியகாந்த் வரும் நாட்களில் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிபதி NK சிங் உள்ளிட்ட அமர்வின் மற்றொரு நீதிபதி உடன் இருந்தனர். அவர்கள் பிறப்பித்த உத்தரவின்படி மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்கள் ஜூலை 2022 பந்தியா ஆணையம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன் இருந்த ஓபிசி ஒதுக்கீட்டு சதவீதத்துடன் நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் மாநில தேர்தல் ஆணையம் 4 வாரங்களுக்குள் தேர்தல் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் 4 மாதங்களுக்குள் தேர்தலை முடிக்க செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர்.